அதுக்கு மேலதான் தலையானை. அது வழியா அந்த தலையானை வழியே வந்து அப்படியே மேல வந்து இங்க வந்து மாஞ்சோலை வந்துடும். எது மாஞ்சோலை? எது? ஃபாரஸ்டோட கணக்குப்படி 2 புலி, சிறுத்தை, யானை, விஷப்பாம்புகள்லாம் நிறைய இருக்கு. மாஞ்சோலை எஸ்டேட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு சிம்பிளா சொல்றேன். சிங்கத்துல ஏன் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறாம இன்னும் இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது இல்ல. தொழிலாளர்கள் அவங்களோட வேலையை இழந்துட்டு வர்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட மாஞ்சோலையை காலி பண்ண போறாங்க. மொத்தமா 2 டைப் ஆஃப் பெர்மிஷன் இருக்கு. ஒன் டே ட்ரிப் நீங்க கார்ல போறீங்கன்னா எடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி உயரத்துல வெளி உலகத்துக்கு இன்னைக்கும் பெரிதும் தெரியாமலேயே தனக்குள்ள பல அழகான இயற்கையை ஒளிச்சு வச்சுட்டு இருக்க இடம் தான் மாஞ்சோலை எஸ்டேட். இன்னும் எத்தனை நாளுக்குள்ள இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு நம்மளால போய் சுத்தி பார்க்க முடியும்னு, எப்படி பெர்மிஷன் வாங்கணும், கார்ல போலாமா இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ல போலாமா, பஸ்ல போனா பெர்மிஷன் வாங்கணுமா இல்லையா, கவர்மெண்ட் பஸ்ல போறது சேஃபா இல்ல பிரைவேட் கார்ல போனா என்னென்ன பார்க்க முடியும்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க